ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி அடுத்த ஜகுந்த கொத்தப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் தில் பாஷா. இவர் கடந்த 2009ஆம் ஆண்டு குவைத் நாட்டிற்கு வேலைக்கு சென்று அங்கு டிரைவர் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் குவைத்திலிருந்து தில் பாஷா விடுமுறையில் தனது சொந்த ஊருக்கு வந்துள்ளார். பின்னர் ஒரு மாதத்திலேயே தில் பாஷாவின் தந்தை பஷீர் மாரடைப்பால் இறந்துவிட அந்த துக்க நிகழ்விற்கு வந்து சென்ற தில் பாஷாவின் சொந்த சித்தி மகள் சபூராவிற்கும் தில் பாஷாவிற்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் வீட்டிற்கு தெரிந்தே இருவரும் பழகி வந்துள்ளனர். இருவரும் திருமணம் செய்து கொள்ள இரு வீட்டாரும் சம்மதமும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மீண்டும் வேலைக்காக தில் பாஷா குவைத்திற்கு சென்றுள்ளார். தனக்கு மனைவி ஆகப் போகிறவள் தானே என நினைத்து கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து சபூரா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் பணம் அனுப்பி வந்துள்ளார். பின்னர் கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தில் பாஷாவிற்கும் சபூராவிற்கும் திருமணம் செய்ய இரு வீட்டாரும் முடிவு செய்ததை தொடர்ந்து திருமணத்திற்காக 2019ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி தில் பாஷா குவைத்திலிருந்து வீட்டிற்கு வந்துள்ளார். ஏப்ரல் 19ஆம் தேதி இஸ்லாமிய முறைப்படி கிருஷ்ணகிரியில் உள்ள சுன்னத் வல் ஜமாத்தில் திருமணம் பதிவு செய்யப்பட்டு 22ஆம் தேதி தில் பாஷா குடும்பம் சார்பில் 48 சவரன் தங்க நகைகள் சபூராவிற்கு வரதட்சணையாக போட்டு கிருஷ்ணகிரி லண்டன் பேட்டையில் உள்ள வெற்றிவேல் திருமண மண்டபத்தில் திருமணம் நடந்துள்ளது. திருமணத்திற்கு பின் சபூரா கர்ப்பமானார். மருத்துவ பரிசோதனையில் மனைவி கர்ப்பத்தை உறுதி செய்துவிட்டு தில் பாஷா மே 24ஆம் தேதி மீண்டும் குவைத்திற்கு வேலைக்காக சென்றுள்ளார். 3 மாதத்திற்கு பின் கரு கலைந்து விட்டதாக தில் பாஷாவிற்கு சபூரா தெரிவித்துள்ளார். கரு கலைந்ததால் மனவேதனையில் வீட்டிலேயே இருந்த சபூரா தான் காவல்துறையில் எஸ்ஐ வேலைக்கு செல்ல வேண்டும், அதனால் ஜிம்முக்கு சென்று உடலை தேற்ற வேண்டும் என கூறி ஜிம்முக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அதே ஜிம்மிற்கு வந்த கிருஷ்ணகிரி நியூ ஹவுசிங் போர்டு பகுதியை சேர்ந்த ஐசியத் அலி என்பவருடன் சபூராவிற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த அம்மா 8 வாட்டி ஹியரிங் வந்திருக்காங்க. என் திருமணத்துக்கு அந்த இப்போ கட்டியிருக்க மாப்பிள்ளை வந்திருக்காரு. அப்போவே இந்த பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து இது வேற அஃபேரில் போயிருக்க மாதிரி இருக்கு. என் பணத்துக்கும் என் நகைக்காகவே அவர் வந்து இந்த பொண்ணை வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணி அந்த ஐசியத் அலிக்கு இவருங்க வந்து 3வது மனைவி. இது நாளடைவில் தகாத உறவாக மாறியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் இருவரும் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஊர் சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது. குவைத்திற்கு சென்ற கணவர் தில் பாஷா 2020ஆம் ஆண்டு குவைத்திலிருந்து மீண்டும் சொந்த ஊருக்கு வந்துள்ளார். சபூரா மீண்டும் கர்ப்பமானதை உறுதி செய்த தில் பாஷா மனைவியை விட்டு மீண்டும் குவைத்திற்கு சென்றுள்ளார். 2020 வரும்போது இவங்க கன்சீவாக இருக்கும்போது அபாஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டலில் இல்லை அபாஷன் ஆகிட்டு இருக்குன்னும்போது சும்மா வாய்வாக்கு தான் நடந்தது. வாய்வாக்கு நடந்ததில் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஜமாத்துக்கு போயிட்டாங்க. ஜமாத்தில் இருக்கும்போதே கோர்ட்லேயும் அப்பீல். இந்த முறையும் கரு கலைந்ததாக தில் பாஷாவிடம் சபூரா கூறியிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு தில் பாஷா மீண்டும் குவைத்திலிருந்து விடுமுறைக்கு ஊருக்கு வந்து மனைவி சபூராவுடன் இருந்துவிட்டு கர்ப்பத்தையும் உறுதி செய்துவிட்டு சென்றுள்ளார். 3 மாத கால கர்ப்பம் வரை நன்றாக இருப்பதாக கூறிவிட்டு அதன் பின்னர் கரு கலைந்ததாக சபூரா தனது கணவர் தில் பாஷாவிடம் கூறியுள்ளார். மீண்டும் இது போல நடந்ததால் தில் பாஷாவிற்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு மீண்டும் குவைத்தில் இருந்து வந்த தில் பாஷா இது குறித்து மனைவியிடம் பேசிய போது என் மீதே சந்தேகப்படுகிறாயா என சபூரா கேட்க இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட துவங்கியுள்ளது. தகராறு முற்றியதில் இரு குடும்பத்தின் பிரச்சனையாக மாறியுள்ளது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட ஜமாத்துகளில் இருவரும் முறையிட அங்கும் முடிவு எட்டப்படவில்லை. இதனால் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சபூரா தரப்பில் கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்தார். என்கிட்ட இருந்து சட்டப்பூர்வமா எதுவும் டைவர்ஸும் வாங்க கிடையாது, இல்லை என் பொருளும் தந்தது கிடையாது. ஜமாத்லயும் சரி கோர்ட்லயும் சரி. இதுல வந்து நடுவில் கட்ட பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாங்க. நாங்கள் அந்த கட்சியில் இருக்கோம், நாங்கள் இந்த கட்சியில் இருக்கோம், இவ்வளோ வந்து வாங்கிக்கோங்க அவ்வளோ வந்து வாங்கிக்கோங்கன்னு. என் கஷ்டப்பட்ட காசும் என் கஷ்டப்பட்ட நகையும் என் பொருளும் என் ஸ்கூல் சர்டிஃபிகேட் கொண்டு அவங்க சப்புரா கிட்ட தான் இருக்குது. அவங்க வீட்டு பொருள் ஏதாவது இருந்தாக்கா வந்து நான் சட்டப்படியாக வந்து எங்கிட்ட கேட்டிருக்கலாம். இல்லை கோர்ட்லேயும் சரி போலீஸ் ஸ்டேஷன்லையும் சரி எங்கேயுமே வர கிடையாது. அவங்க சைடில் இருந்து எந்த பொருளும் நான் வாங்க கிடையாது. ஒரு இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செஞ்சுக்கினது. 48 பவுன் நகை, 45 லட்சம் ரூபாய் பைசா பணம், ஒரு பல்சர் வண்டி, 2.5 கிலோ வெள்ளி பொருள் இருக்குது.
அந்த பொருள் எல்லாம் கேட்கும் போதெல்லாம் வாங்கி தந்தபோது நல்லா இருந்தாலும் இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இவங்க லவ் அஃபேர் ஆன பையன் கூட போயிருக்காங்க. போய் இப்போ வந்து கிருஷ்ணகிரியில் இல்லாமல் பெங்களூரில் இருக்காங்க தலைமறைவா. அந்த வழக்கில் தன்னுடைய கணவர் தில்பாஷாவிற்கு ஆண்மை குறைபாடு உள்ளதால் எனக்கும் எனது கணவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்படுகிறது என கூறி விவாகரத்து கேட்டுள்ளார். வழக்கானது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் போதே கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் திருமணத்தை ரத்து செய்துவிட்டு இரண்டாவதாக தனது ஜிம் காதலனான ஐசியத் அலியை சபூரா திருமணம் செய்து கொண்டார். அதாவது தில்பாஷாவிற்கும் சாபுராவிற்கும் கிருஷ்ணகிரியில் உள்ள சுன்னத்வல் ஜமாத்தில் திருமண பதிவு நடந்தது. ஆனால் அதனை மறைத்து போலியாக தர்மபுரி காஜி பஷீல் கரீம் என்பவர் தர்மபுரியில்தான் திருமணம் நடந்ததாகவும் அதனை தான் நடத்தி வைத்ததாகவும் அதனால் தானே அந்த திருமணத்தை ரத்து செய்வதாக கூறி சபூராவிற்கு இரண்டாவதாக சபூராவின் ஜிம் காதலன் ஐசியத் அலி என்பவருடன் திருமணம் நடத்தி வைத்துள்ளார். லாயர் அம்மா நாஜிதா பேகமும் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஜமாத்காரங்க ஃபசுலோ கரீம் அவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. நான் எந்த இடத்துலையும் டைவர்ஸ்க்கு சைனும் பண்ணலை, குல்லாவும் தரல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காங்க இல்லை டைவர்ஸ் ஆகிருக்கு, அவர் டெத்து இருக்குது, எல்லாமே இருக்குன்னு. நான் இது வந்து எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் தரதுக்காக வந்திருக்காங்க ஐயா. மேலும் நீதிமன்றத்தில் நடந்து வந்த வழக்கின் தீர்ப்பு 2024ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி வழங்கப்பட்டது. தில்பாஷாவிற்கு ஆண்மை குறைபாடு இருக்கிறது என்பதற்கு சரியான ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படாததால் வழக்கு தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தனது வீட்டிலிருந்து சபூரா 45 லட்சம் ரூபாய் பணம், 48 சவரன் நகை, 2.5 கிலோ வெள்ளி மற்றும் பாஸ்போர்ட், லைசென்ஸ் உள்ளிட்ட ஆவணங்களை எடுத்துச் சென்றுள்ளார். அதனை பெற்றுத் தருமாறு கலெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி, முதலமைச்சரின் தனிப்பிரிவு என கடந்த 3 ஆண்டுகளாக 425 புகார் மனுக்களை தில்பாஷா தரப்பினர் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி மனு பெற்றதற்கான CSR எனப்படும் ரசீதை வழங்கியுள்ளனர். என் மகனுக்கு நீதி கிடைக்கணும், அவன் அடுத்தவனோட சந்தோஷமா வாழ்றா, புள்ள பெத்துனுக்குறா. என் மகனுக்கு எங்கேயாவது நாங்க ஏழை பல புள்ளைய கட்டின்னு வரணும். என் மகனுக்கு வாழ்க்கை கிடைக்கணும். எஸ்பி ஆபீஸ் மூலியமா என் மகனுக்கு போன பொருள் எல்லாம் மிகட்டி கொடுக்கணும். எங்க சொத்து எங்க கைக்கு வரணும். என் மகனுக்கும் நாங்க கல்யாணம் செய்யணும். அவ செஞ்சுக்கிற மாதிரி என் மகனுக்கும் செய்யணும் ஐயா. என் மகனுக்கு நீதி கிடைக்கணும் இந்த இடத்துல. பின்னர் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி தில்பாஷாவின் மனைவி சபூரா, தந்தை ரஃபீக், தாய் ஷக்கீலா, உறவினர் சாதிக் பாஷா, இரண்டாவது கணவர் ஐசியத் அலி ஆகிய 5 பேர் மீதும் 3 பிரிவுகளில் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் எஸ்பி அலுவலகத்தில் தில்பாஷா தனது தாய் மற்றும் உறவினர்களுடன் வந்து மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தும் அவர்களை போலீசார் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர்கள் 5 பேரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அது மட்டுமில்லாமல் ஏமாற்றி என்னிடமிருந்து எடுத்துச் சென்ற 45 லட்சம் ரூபாய் பணம், 48 சவரன் நகை, 2.5 கிலோ வெள்ளி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ் உள்ளிட்டவற்றை மீட்டு தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இது சட்டப்பூர்வமா இது எனக்கு நடவடிக்கை எடுத்தாகணும். இல்லை எஃப்ஐஆர் போட்டதுக்காக கைது செஞ்சு முன்னாடி நிப்பாட்டி நேர் பேச வைக்கணும். இல்லை ஒரு ஃபாரின் போகவும் முடியல, அந்த டைமில் இருந்தே நான் இந்தியாவில் தான் இருக்கேன், கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கேங்க ஐயா. எனக்கு சட்டப்படி தீர்வு காணணும். என் பொருளும் நகையும் என் கைக்கு கிடைச்சாகணும். இதுக்கு முழுக்க காரணம் இந்த சப்ராபிக்கும், ஷெக்கிலாபி, அப்துல் ரஃபீக்கு, சித்திக் பாஷா, நாஜிதா பேகமும், ஃபசுலோ கரீமும் கிருஷ்ணகிரியில் வந்து ஆலோசனைப்படி இவங்க செஞ்சுக்கிட்டு அவங்கள கையில் வச்சுக்கிட்டு தான் இவங்க நம்மளை அலக்களிக்கிறாங்க. குடும்ப சூழ்நிலையை காரணமாக திருமணமான ஒரே மாதத்தில் மனைவியை பிரிந்து கணவன் குவைத்தில் வேலைக்கு சென்ற நிலையில் மனைவி ஜிம்மில் ஏற்பட்ட பழக்கம் காரணமாக ஒருவரை திருமணம் செய்ததோடு பணம், நகை, பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை எடுத்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.